தமிழ்நாட்டில் உள்ள இவ்வளவு ஒரு பெரும் சமுதாயத்தில் உள்ள அதாவின் ஒரு பெரிய கட்சியில் உள்ள பெண்களை ஒருத்தர் அப்படி பேசினதுக்கு எத்தனை பேர் கண்டனம் தெரிவிச்சா? இந்த மாதர சங்கம் எங்க புடிச்சு ஒரு சிண்டை குடிக்க போட்டு தருது அடிச்சு மண்டே உடைக்கணும் மாதர சங்கத்தை. மற்ற விஷயத்துக்கெல்லாம் வரீங்க. எவ்வளவு எத்தனை பெண்கள் இங்க வன்புணர்வு செய்யப்பட்டாங்க, அதுக்கு வரல. ஒரு சின்ன குழந்தை வன்புணர்வு செய்யப்பட்டதுல இந்த மாதர சங்கம் வரல. ஆனா சங்கீதாவை யாரோ ஒருத்தர் தப்பா பேசிட்டாங்க, ஃபேக்கேடி வச்சு தப்பா பேசியிருக்காங்க, அதுக்கு தூக்கிட்டு வந்துச்சு இந்த மாதர சங்கம். இப்ப எங்க போனுச்சு? ஒரு பெண் வட்டாரத்தையும் தவறா பேசியிருக்கிறாங்களே ஒருத்தர், அதுக்கு எங்க போனுச்சு? சிபிஎம் நினைக்கிற சண்முகம் ஐயா, நீங்க உங்க ட்விட்டர் ஹேண்டில் போட்டீங்கல்ல மாதர சங்கம் கண்டனம் தெரிவிக்க போட சொல்லுங்க. இவர் சண்முக ஐயா அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. மேம்போக்கா யார் பேசுறாலும் இது தவறு தான், உடனே கைது நடவடிக்கை செய்ய வேண்டும் போட்டிருக்காருன்னு வச்சுக்கல. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள பெண்களை பேசினா தப்பு கிடையாது. இதே நாம் தமிழ் கட்சியில் உள்ள பெண்களை ஒரு அரசியல் விமர்சகர்கள் இப்படி பேசியிருந்தாலோ இல்லை வேற கட்சியில் உள்ள பெண்கள் பேசியிருந்தாலோ, திமுக உள்ள பெண்ணை பேசியிருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் அதிர்ந்திருக்கும். தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள பெண்ணை திட்டிருக்காங்க, அது அப்படிதான்ப்பா இருக்கும் சொல்லிவிடு. இந்த சாட்டோட வீடியோ கமெண்ட்ல போய் பார்க்குறேன், அடா பாவிகளா, இவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு கூட்டம் இருக்குதாங்கிறதே எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், இப்போ ஏதாவது தமிழக வெற்றி கழகத்தை சார்பை நோக்கி நான் போயிட்டுங்களேன், வேற யாரோ ஒருத்தர் ஒரு பெண்ணை தப்பா பேசணும், நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானே இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம அக்கா டிஎம்கேல இல்லையா, நம்ம வீட்டு அம்மா டிஎம்கே ஓட்டு போடலையா, அப்போ அவன் சேர்த்தான குறிக்கணும்னு எனக்கு தோணும். இன்னைக்கு பெரும் பகுதியான இருக்கிற தமிழக வெற்றி கழக பெண்களை இப்படி பேசியிருக்குங்கிறது அதை ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாருங்க. சீவாளன் அது தெரிஞ்சுக்கிறா அவ்வளோ அவர் சமூக அக்கறை கொண்டு தாங்க பேசியிருக்கிறாரு. ஐயோ எல்லாம் முற்போக்குவாதி.